வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். எஸ் சிலிண்டரிக்கல் கிளாஸ் வித் டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஹேஸ் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டா சிலிண்டர் தான் சொல்கிறோம். எ ஸ்மால் சிலிண்டரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர் இஸ் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டருக்குள்ளே இந்த ஸ்மால் சிலிண்டரை உள்ளே போட்டுட்டாங்க. கால்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டம்ளரில் வாட்டர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வாட்டரோட அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சிலிண்டர் அது வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் அந்த வாட்டருக்குள்ளே போடுறாங்க. அப்போ இதை உள்ளே போடும்போது வாட்டரோட லெவல் எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட வால்யூம் என்னவோ அதுதான் இதோட ரைஸ் ஆகக்கூடிய வாட்டரோட வால்யூம். கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 10 மீட்டரில் வால்யூம் தண்ணியில் இருக்குது, 10 மீட்டர் வால்யூம் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதில் நான் வந்து இந்த வால்யூமை உள்ளே போட்டேன் அப்படின்னா வால்யூம் வந்து 12 மீட்டர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இதோட வால்யூம் 2 மீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. பட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வாட்டர் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ செகண்ட் கொஸ்டின் எனக்கு கொடுத்துருக்க ஹின்ஸ் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ரைசிங் வாட்டர் லெவல். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ ரெண்டுமே சிலிண்டர் தான். ஸோ அப்படின்றப்ப வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றத சிம்பிளாக நினச்சிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்மால் மெட்டல் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சொன்னாங்க இல்லையா, ஸ்மால் சிலிண்டரிக்கல் மெட்டல். ஸோ அப்போ அதுதான் வால்யூம் ஆஃப் த மெட்டல். ஓகேங்களா? சிலிண்டரிக்கல் மெட்டல். ஸோ இதுதான் எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹின்ஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலாவாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் த ரைசிங் லெவல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வாட்டரோட லெவலோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹச் என்ன கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்து எவ்வளவு 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது ஆர் ஈக்குவல் டி பை 2. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டரிக்கல் மெட்டல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரேடியஸ்னே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட வால்யூம் ஈக்குவல் டு இதோட வால்யூம். அப்படிதானே? ரெண்டுக்குமே வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டரோட ஹைட்டு. ஆனால் நம்ம எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரைசிங் வாட்டர் லெவல் அப்படின்றப்ப ஹச் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஹச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டரோட லெவல். ஸோ அதனால் இதனால எந்த யூஸும் கிடையாது. ஹச்சு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறது தான் ரைசிங் வாட்டர் லெவல் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடும் இதுக்கான ஃபார்முலாவை எழுதலாமா? என்ன அப்படின்னா πr² ஹச் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹச் இந்த ஆரை வச்சு இந்த சைடு ஃபார்முலா. அடுத்து இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் πr² அப்படின்றது 6h இதுக்குரிய டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடுமே பை அப்படின்ற டேட்டா ரெண்டுமே பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா r² என்ன இருக்குது 100, அதாவது 10 × 10 × h தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ரைசிங் அதாவது கூடக்கூடிய ஹைட்டு அப்படின்றது தான். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து என்ன இருக்குது 5 × 5, ஹச் வந்து 4. ஓகேங்களா? அந்த சிலிண்டரிக்கல் மெட்டலோட வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5 2 5s are 10, அகைன் 2 5s are 10. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, இங்கே என்ன இருக்குது 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 2 4 கேன்சல் பண்ணால் இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குது மீதி இந்த பக்கம் ஹச் மட்டும் இருக்குது. இந்த சைடு எதுவுமே இல்லை அப்படின்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ அவன் கேட்டிருக்க கொஸ்டின் ரைசிங் வாட்டர் லெவல் எவ்வளவு அப்படின்றது தான். ஸோ 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர் ரைஸ் ஆகும் எப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே வாட்டர் இருக்கக்கூடிய கிளாஸ்க்குள்ளே இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை உள்ளே போட்டிங்க அப்படின்னா அதோட வாட்டர் லெவல் 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகும் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம்.